Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 471 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இரவு நேரங்களில் வேலை செய்கிறது ரொம்பவும் கடினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இரவு நேரங்களில் தூக்கத்தை துறந்து வேலை செய்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி ஃபிசிக்கலி அவங்க நிறையா பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபிசிக்கலி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை தாண்டி அவங்க ஏதாவது ஒரு அமானுஷமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு மைசூர்லேருந்து பாண்டு அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பாய், அதாவது இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இதிலெல்லாம் டெலிவரிஸில் வேலை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை பண்ணுறாரு. எந்த கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலை, ஆனால் நான் வந்து பொதுவாக இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா படித்தது வளர்ந்தது எல்லாமே வந்து மைசூரில் தான். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் ஒரே ஒரு பையன், அதுக்கப்புறம் அவருக்கு 2 அக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா. ஸோ 5 பேர் கொண்ட குடும்பம் தான். ஸோ இவர் மேலே தான் மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா பையனாக பிறந்துட்டு அவங்களோடைய ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. இவருக்கு படிப்பு அவ்வளோ அளவுக்கு வராதான். ஸோ படிக்காத ஒரு காரணத்தினால நிறையா வந்து வேலைகளில் போயிட்டு சேர முடியல, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் பாண்டுவோட மனசில் இருக்குது. ஸோ வேலையே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம படிப்படியாக வேறு ஏதாவது வேலை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து இந்த ஃபுட் டெலிவரியில் போயிட்டு ஜாயின் பண்ணார். ஸோ ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் ஆகுதான். ஸோ 6 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த 6 மாதங்களாக. ஆனால் 6 மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்லி அப்போது பாண்டுவுக்கு வந்து தெரியலைங்க. என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, வழக்கம் போல் இவர் வந்து இவருடைய ஃபுட் டெலிவரி வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ மேக்ஸிமம் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமில் டெலிவரி பண்ணுறது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸு சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் டிப்ஸு கொடுப்பாங்களாம். ஸோ நைட் டைமில் போனால் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் நைட் டைம் டெலிவரிஸ் நிறைய எடுப்பாராம். அதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு டெலிவரி அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நார்மலாக இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இவங்களுடைய லொக்கேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸில் யாராவது கிளைண்ட் இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க வந்து டெலிவரி கொடுத்துட்டு வரலாம். இப்படி தான் நார்மலாகவே நடக்கும். ஆனால் அந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருந்ததுங்க. ஸோ இதுவே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாக இருந்தது, என்னடா இது 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு டெலிவரி கொடுத்துருக்காங்க, இந்த டைமில் நான் போயிட்டு டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகுமே, சரி பரவாயில்ல ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும், அவங்க கிளைண்ட் ஏதாவது டிப்பு கொடுப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதுவே லாஸ்ட் டெலிவரியாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அந்த டெலிவரி ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணுறாருங்க. ஸோ இவரும் போயிட்டு ஹோட்டலில் வந்து டெலிவரி வாங்குறாரு. ஃபுல்லாக நான்வெஜ், அதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டெலிவரி எடுத்துகிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 17-18 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு ரிமோட் பிளேஸ் மாதிரி இருக்குது. அதாவது அந்த இடங்கள் போக போக வீடுகள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. என்னடா இது இந்த மாதிரி ரிமோட் பிளேஸில் இருந்தாடா ஒருத்தங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க, சரி ஓகே நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோம், நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கரெக்டாக ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாருங்க. லொக்கேஷனுக்கு அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் தள்ளி தான் வீடுகள் இருக்குது. தனியாக ஒரு வீடு வந்து இருக்குது. அந்த வீடை பார்த்த உடனே இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பெரிய கேட் இருக்குது. கேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீடு, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து இருக்குது. ஆனால் அதில் என்ன வித்தியாசமாக இவர் பார்க்குறாரு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த வீடு நார்மலான வீடு மாதிரி இல்லை. அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களாக யாருமே அந்த வீட்டில் வசிக்கலை அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்குங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருந்திருக்கு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா செடி மரம்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு உள்ள. இவர் பார்க்குறாரு, என்னடா இந்த மாதிரி வீட்டிலேருந்து யாரா ஆர்டர் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. கீழே லைட் எதுவுமே எரியல. அதாவது அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூம், அதாவது டபுள் ஃப்ளோர் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 மாடிகள் கொண்ட, அதாவது வீட்டுக்குள்ளேயே மாடி வச்சு கட்டின மாதிரி ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடு. இவர் வந்து வெளியே இருந்து பார்க்குறாரு. கேட்டுக்கு வெளியே இருந்து சார் சார் மேடம் மேடம்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பொறுமையாக கேட்டை திறந்துட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை திறக்கிறாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த கேட்டை யாருமே ஓப்பன் பண்ணலைன்னா எப்படி ஸ்ட்ரக் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிருக்கு. இதுவுமே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டை கொடுக்குது. என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டை தள்ளுறாருங்க. கரெக்டாக இவர் கேட்டை தள்ளும் போது அந்த வீட்டுடைய 2வது மாடி, அதாவது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, மேலே ஃபர்ஸ்ட் மாடி, 2வது மாடி இருக்கு இல்லையா, அந்த 2வது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது. இவர் பார்க்குறாரு, ஒருவேளை 2வது மாடியில் தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மெதுவாக நடந்து போகிறாருங்க. அப்படியே மேடம் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. ஆனால் யாருமே எதுவுமே ஆன்சர் பண்ணவே இல்லை. இவர் வந்து வீட்டுடைய கதவு பக்கத்தில் போயிடுறாரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. ஆனால் காலிங் பெல் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வீட்டுடைய கதவை வந்து நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இப்போ இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணணுமாடா, என்னடா இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, எதுக்கு இந்த ஆர்டரை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் யோசிக்கிறாரு, சரி ஃபுட்டுக்கு தான் அவங்க பே பண்ணிட்டாங்கல்ல, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே விட்டுட்டு போயிடலாம் ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஃபுட்டை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு. அதாவது டோருடைய வாசல்லே வந்து விட்டுட்டு இவர் வந்து திரும்பி போறாரு. திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, யாராவது வந்து அந்த ஃபுட்டை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக 2வது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஸ்க்ரீனை பிடிச்சி இப்படி பார்த்து இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத மட்டும் பார்க்குறாருங்க. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த லேடி தனியாக இருப்பாங்களோ, நான் வந்து ஒரு மென் வர்றதுனால, அதுவும் லேட் நைட் வர்றதுனால அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க வராமல் கூட இருக்கலாம். சரி நம்ம கிளம்புவோம், அவங்க வந்து இந்த ஆர்டர் எடுத்துப்பாங்க, அவங்க வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் திரும்பியும் வந்து இவர் வேலைக்கு போகிறாரு. காலையிலேருந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக நைட்டு 10:30 மணிக்கு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னும் போது பட்டுன்னு ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது. என்னடா இது, இன்றைக்கும் நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு ஒரு ஆர்டர் அசைன் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு ஃபுட் டெலிவரி கொடுத்தாரு இல்லையா, அதே லொக்கேஷன்லேருந்து இவருக்கு ஆர்டர் அசைன் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இவருக்கு என்ன ஷாக்குனா, எப்படி அதே லொக்கேஷன்லேருந்து எனக்கு கரெக்டாக ஆர்டர் அசைன் ஆகிருக்கு, ஒருவேளை இது வாண்டடாக பண்ணாங்களா, வாண்டடாக பண்ணாலும் இது வந்து யாருக்கு வேணால் போயிருக்கலாம் இல்லையா ஆர்டரு, கரெக்டாக ஏன் எனக்கே வரணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இவருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்கும், நம்மளே வந்து போட்டு மனசை குழப்பிக்க கூடாது, இப்போ நம்ம டிசைட் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி தான். அப்புறம் இவர் யோசிக்கிறாரு, சரி இன்றைக்கி தூக்கமும் வரல, ரொம்ப அந்த இடம் ட்ராவலும் நல்லா இருக்குது, நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த ட்ராவலிங் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் டெலிவரி வாங்குறாரு. இன்றைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபுட் டெலிவரி எடுத்துகிட்டு இவர் வந்து போகிறாருங்க. கரெக்டாக போகிறாரு. இன்றைக்கும் வந்து வெளியே இருந்து கூப்பிடுறாரு, யாரும் வரல. இப்போ தான் இவருக்கு தெரியுமா இந்த கேட்டும் வந்து ஸ்டக் ஆகும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இவர் வந்து போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு, திறக்கல, பெல் அடிக்கிறாரு, ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நேற்று எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த இடத்துல வந்து டெலிவரியை விட்டுட்டு இவர் வந்து கிளம்பி திரும்பி வராருங்க. இன்றைக்கும் இவர் திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி அதே மாதிரி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று ஸ்க்ரீனை நகர்த்தி இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த லேடியோடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிளியராக தெரியல, ஒரு மாதிரி ஷேடோவி ஃபிகராக தான் தெரிஞ்சிருக்கு. சரி தூரத்துலேருந்து பார்க்குறதுனால ஷேடோவியாக தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி வராருங்க. கிளம்பி வரும்போது கரெக்டாக இவருடைய வண்டி எடுக்கலான்னு போகிறாரு. இவருடைய பைக் சீட் இருக்கும் இல்லையா, சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. என்னடா இது, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதி வச்சுருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா
தேங்க்யூ பாண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னடா இது தேங்க்யூ பாண்டு அப்படின்னு போட்டிருக்கு, யார் இந்த இடத்துல தேங்க்யூ பாண்டு, அதுவும் என்னுடைய பேர் யாருக்கு இங்கே யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட்டு. திரும்பவும் இவர் எட்டி பார்க்குறாரு, யாராவது அந்த ஃபுட்டை எடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா இன்னமும் அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டோருடைய வாசலில் தான் இருக்குது. சரி, யாரோ எழுதி வச்சுருக்காங்க, பரவாயில்ல நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி 2வது நாள் இவர் வந்து கிளம்பி போய்ட்றாருங்க. ஸோ இப்படியே 2 நாள் முடியுது. 3வது நாள் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம அங்கே போனோம், யார் நம்மளை வந்து தேங்க்யூ பாண்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நோட் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குது. திரும்பவும் நைட்டு ஒரு 10:30 மணி ஆகுது. இவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது 3வது நாள் கரெக்டாக 10:30 மணிக்கு அதே லொக்கேஷன்லேருந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி அசைன் ஆகுதுங்க. இப்போது இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். இப்போது இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, ஒரு நாள் அதே அட்ரஸ்லேருந்து எனக்கு டெலிவரி வரலாம், எனக்கே வரலாம், 2வது நாளும் எனக்கே வரலாம், இது வந்து கோயின்சிடென்ஸாக நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் 3வது நாளும் எப்படி அந்த ஃபுட் டெலிவரி கரெக்டாக எனக்கே வந்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போது இவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பயப்படுறாரு. ஆனால் இவருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன தான் இருக்குது, யார் அந்த தேங்க்யூ பாண்டு அப்படின்ற ஒரு நோட்டை எழுதி வச்சாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆவல் இவருடைய மனசுக்குள்ளே வந்து உண்டாகுதுங்க. சரி, இந்த ஆவலை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் டெலிவரியை அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கும் போகிறாரு. வழக்கம் போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு, டோருக்கு பக்கத்தில் போகிறாரு, ஃபுட் டெலிவரியை வந்து விடுறாரு. விட்டுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நடந்து வர்றாரு. நடந்து வந்து இவருடைய வண்டியை பார்த்தா இன்றைக்கும் ஒரு தேங்க்யூ பாண்டு அப்படின்னு ஒரு நோட்டு ஒரு பேப்பரில் எழுதி அவருடைய பைக் மேலே வச்சுருக்காங்க. இந்த நோட்டை பார்த்த உடனே சரி, நம்ம வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு வரோம், டெலிவரி அங்கே வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்துடுறோம். ஸோ யார் இந்த டெலிவரியை வச்சுக்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரா, ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கு வெளியே இருந்து இவர் வந்து அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. கரெக்டாக இவர் வந்து எட்டி பார்க்குறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது. 15 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுடைய கதவுகள் வந்து திறக்கப்படுது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட், அதாவது அந்த கதவை திறக்கும் போதே பல வருடங்களாக திறக்காமல் கர்ற அப்படி திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இவர் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார், யார் வரான்ட்டு. ஒரு லேடி வராங்க. ஆனால் அந்த லேடி வருது நார்மலாக வரலைங்க. ஏன்னா நார்மலாக நம்ம மனுஷங்களாக எப்படி நடப்போம், 2 காலில் நடப்போம் இல்லையா. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிருகம் மாதிரி 2 கையும் 2 கால்களையும் வச்சு நடந்து வராங்க. அவங்களுடைய முகம் கம்ப்ளீட்டாக தெரியல. அவங்க போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக கிழிஞ்சு போன மாதிரி இருக்குது. முடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூஞ்சியை வந்து டோட்டலாக மறைச்சிருச்சு. இப்படியே நடந்து வராங்க. நடந்து வந்து அந்த ஃபுட் டெலிவரி எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு பயம் வந்துடுது. என்னடா இது ரொம்ப அப்நார்மலாக இருக்காங்களே, இவங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து பாண்டு என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி போயிடுறாருங்க. அடுத்த நாள் 4வது நாள் இவருக்கு 10:30 மணி ஆன உடனே ஆகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு அந்த திங்கிங் தான் வருது. 3 நாள் கரெக்டாக இதே இடத்துலேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு. 4வது நாள் இன்றைக்கும் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக நைட்டு 10:30 மணிக்கு இவருக்கு அதே இடத்துலேருந்து அதே லொக்கேஷன்லேருந்து அதே ஆர்டர் அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போது இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே இவர் முடிவு பண்ணிடுறாரு, அந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த இடத்துல யாரோ என்னை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வழக்கம் போல் அந்த இடத்துக்கு போகிறாரு. சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு இவர் வந்து கடகடன்னு வந்துடுறாரு. ஏன்னா பயம் வந்துருச்சு, அந்த லேடி நடந்து வரதை பார்த்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் வந்துருச்சு. குடுகுடுன்னு நடந்து வந்துடுறாரு. பைக்கு பக்கத்தில் வந்துடுறாரு. பைக்கு பக்கத்தில் வந்துட்டு பைக்குடைய சீட்டில் பார்க்கும்போது இந்த தடவை ஒரு பெரிய லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. என்னடா இது டெய்லியும் தேங்க்யூ பாண்டு அப்படின்னு மட்டும்தான் எழுதி வச்சுருப்பாங்க, இப்போ என்ன ஒரு லெட்டர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, பாண்டு நீ பண்ணது சரி கிடையாது, ஒளிஞ்சிருந்து என்னை பார்த்தது கண்டிப்பாக சரி கிடையாது, இதுக்குண்டான தண்டனையை கண்டிப்பாக நீ வந்து அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததுங்க. தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்ததை பார்த்த பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டு, ஐயோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குடா, நம்மளை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டி எடுக்கிறாரு, சர்றன்னு வீட்டுக்கு போயிடுறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு இவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. தூக்கம் வராமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு,
குழம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. இவருடைய மண்டைக்குள்ளே ரெகுலராக யோசனை, என்னென்னமோ யோசனை வருது, என்னடா இது என்னமோ நடக்குது, ஏன்னா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இவருடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இதை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணுறாருங்க, குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன்கிட்ட இந்த மேட்டரை வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பையன்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் வந்து சிரிச்சிருக்கான். ஐயோ, என்னையா நீ இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் என்ன 2023 இருக்கிறோம், இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தா எப்படிலாம் கதையெல்லாம் விடாத, வேணாமா நம்ம நானும் இன்றைக்கி வரேன், இன்றைக்கி உனக்கு ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம், அப்படி ஆர்டர் வந்ததுன்னா நானும் உனக்கு கூட வரேன்யா, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், உண்மையிலேயே இருக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் வா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஏய் வேணாயா, இன்றைக்கி ஆர்டர் வந்தாலும் நாங்கள் போகிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பாண்டு சொல்கிறாரு. நீ கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணுற அந்த ஆர்டர், நம்ம 2 பேரும் போகிறோம், நீ சொல்கிறது உண்மையா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிடா, ஆர்டர் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நைட்டு 10:30 மணி குமார் அண்ட் பாண்டு 2 பேரும் அந்த ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நைட்டு 10:30 மணிக்கு அதே லொக்கேஷன்லேருந்து ஆர்டர் வருது. அதே ஹோட்டலில் இவங்க போயிட்டு ஆர்டரை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாண்டு மட்டும் நடந்து போகிறாரு. குமார் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பின்னாடி இருக்கார், ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாண்டு என்ன முடிவு பண்ணிடுறாருன்னா, இன்றைக்கி அந்த லேடி யாருன்னு நான் பார்த்தே ஆகணும், ஏன் எனக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதி வைக்கிறாங்க, யார் வைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், எப்படி எனக்கே அந்த ஆர்டர் திரும்பி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன ஆனாலும் சரி 15 நிமிஷத்தில் கதவு திறக்கும் இல்லையா, அந்த 15 நிமிஷம் நான் இங்கே தான் நிற்பேன், அந்த கதவை தான் பார்ப்பேன், யார் வரா, அந்த பொம்பளை யார், ஏன் இப்படி நடக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்டை வந்து அங்கே வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. வெளியே குமார் நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பயம் லைட்டாக வர ஆரம்பிக்குதுங்க. ஃபோன் அடிக்கிறாரு பாண்டுக்கு. டேய் வாடா, ஏன்டா அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, எனக்கு பயமாக இருக்குடா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குடா, சுத்தமாக இருட்டாக இருக்குது, மேலே 2வது மாடியில் மட்டும்தான் ஒரு சின்ன லைட் எரியுது, யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குடா, ஆனால் யாருன்னே தெரிலடா, நீ வேற அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, ரொம்ப பயமாக இருக்குடா, வாடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் அப்படின்னு ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆன உடனே பாண்டு அப்படியே சைலண்ட்டாக டோரையே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த லேடி வரலை. ஆனால் குமார் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க இப்படி 2 கால் 2 கையில் இப்படி நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து தெரியுது. அதாவது இவருடைய கண்களுக்கு தெரியுது யாரோட இடத்துல நடந்து வராங்கன்ட்டு. இவர் பதறாரு. டேய் முன்னாடி யாரோ ஒரு பொம்பளை இந்த மாதிரி நடந்து வருதுடா அப்படின்றாரு. ஆனால் பாண்டுவுக்கு கண்ணே தெரியல, முன்னாடி யாருமே வராத மாதிரி தான் இருக்குது. டேய் என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், யாருமே வரடா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்பளை அப்படியே பாண்டு மேலே தாகி இருக்குங்க. ஸோ அந்த பாண்டு மேலே தாகினதை பார்த்த குமார் அப்படியே கதறாரு. ஆனால் அந்த ஸ்பிளிட் செகண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாண்டுவோடைய உடலுக்குள்ளே அந்த ஒரு ஆன்மா பூந்து இவர் அதாவது குமாரை நோக்கி ஓடி வருதுங்க. குமாரை நோக்கி ஓடி வந்த உடனே ஐயோயோ பாண்டு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு அதே இடத்துல ஃபோனை போட்டுடுறாரு. இவருக்கு இந்த மாதிரி கேட்ட உடனே திரும்பி பார்க்குறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு பாண்டு ஓடுறாரு. ஓடி போயிட்டு அந்த இடத்துல பார்த்தா குமார் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் குமாரை வந்து தண்ணி எடுத்து தெளிக்கிறாரு. அதுக்கப்புறம் எழுப்ப முயற்சி பண்ணுறாரு. ஆனால் குமார் வந்து எழுந்துக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே இந்த ஸ்பிளிட் செகண்டில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வச்சுருந்த ஃபுட் பார்சலும் கிடையாது, அந்த டோருமே மூடி இருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர பயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமாரை எழுப்புறாரு. இவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா வண்டி மேலே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்ச உடனே வண்டியோட டேங்க் மேலே ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, என்ன நோட் எழுதியிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து ரொம்பவும் தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நோட் வந்து எழுதி வச்சுருந்ததுங்க. ஸோ இதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு சர்றன்னு போகிறாரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. குமாரை போயிட்டு அட்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குமாருக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையே குமார் வந்து சொல்கிறாருங்க. ஸோ பாண்டு இதை நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்கவும் முடியல. ஏன்னா அவருடைய கண்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பின்னாடி குமார் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி அந்த நோட்டில் யார் எழுதி வச்சுருப்பா, யார் அந்த வந்து ஒரு சின்ன சீட் வந்து எழுதி வச்சுருப்பாங்க வண்டி மேலே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனசில் பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாம்
அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எது வீடும் கிடையாது. ஆனால் ஒரு 300-400 மீட்டர் தொலைவில் வந்து வீடுகள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற மனுஷங்க கிட்ட போய் விசாரிக்கலாம். ஆக்சுவலாக நைட் டைமில் போகிறது ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. காலையில் போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் லீவை போட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற வீட்டார்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, அந்த வீட்டில் இருந்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் வருது, இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 4-5 நாளாக நடக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க ஒரு திடுக்கிடும் உண்மையை வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்ததாகவும், அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மா அந்த வீட்டில் சுற்றுது அப்படின்ற பரவலாக வந்து செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 7 வருடங்களாக அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்திருக்கு. வீட்டில் யாருமே வசிக்கிறது இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்காராம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும், எப்படி நீங்கள் அந்த லேடியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேள்வி கேட்கும்போது இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக். அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம பார்த்தது ஒரு லேடி கிடையாது, நம்ம பார்த்தது ஒரு ஆன்மாவை. ஸோ அந்த ஆன்மா கரெக்டாக ஏன் பாண்டுவை சூஸ் பண்ணிச்சு, எதுக்காக பாண்டுக்கு டெய்லியும் வந்து காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி பாண்டுக்கு தெரியல. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அதுக்கப்புறம் பாண்டுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் வரைக்கும், அதாவது நேற்று நைட் இருக்கு இல்லையா, நேற்று நைட் வரைக்கும் கரெக்டாக 10:30 மணி ஆனால் அந்த இடத்துலேருந்து ஆர்டர் பாண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போது இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமும் இவருக்கு அந்த இடத்துலேருந்து ஆர்டர் வருமா வராதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் அந்த ஆன்மா பாண்டுவை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிச்சு அப்படின்றதும் தெரியல. அந்த ஆன்மாவுக்கும் பாண்டுவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் வந்து தெரியல. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறையா கேள்விகளுக்கு விடையே இல்லை அப்படின்றது உண்மை. ஆனால் நடந்த விஷயங்கள் இதுதான். ஸோ அதுக்குண்டான விடையை தேடி பாண்டு போகவும் விரும்பலை. நான் என்ன கேட்டிங்கன்னா, அவர் போகாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குது, பாண்டுவை ஒரு ஆன்மா டார்கெட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் வாண்டடாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு, விச் இஸ் அ வெரி குட் டிசிஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம வழக்கமாக போடுறதை விட ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்ற சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.